நம்ம இன்றைக்கி உப்பு பருப்பு செய்ய போகிறோம். அதுக்காக பருப்பை நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்து ஒரு குக்கரில் போட்டுட்டு, அது கூடவே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை போட்டுட்டு, அது கூடவே நம்ம வரமிளகா, பூண்டு சேர்த்துக்கிறோம். வேணும்னா நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அது கூடவே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறோம். அது கூட கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிறோம். நல்லா கழுவி எடுத்துருக்கிற கருவேப்பிலையும் சேர்த்துட்டு, அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு கூடவே கொஞ்சம் கல் உப்பு போட்டிருக்கோம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கணும். வேக வச்சு எடுத்தோன்னா இந்த மாதிரி இருக்கும். நல்லா கரண்டி போட்டு நல்லா கலக்கினா நல்லா பதமாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு தாளிக்கிற கரண்டியில் ஆயில் ஆட் பண்ணி காய வச்சு கடுகு போட்டு பெருங்காயத்தூள் போட்டு கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணி அதில் எடுத்து ஊற்றினோன்னா நல்ல ஒரு உப்பு பருப்பு கிடைக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்ல டேஸ்டியான நல்ல உப்பு பருப்பு கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல கெட்டி பக்குவமாக எடுத்திங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும்.